அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகம் வந்து என்னுடைய வாடிக்கையாளர் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தார். இவர் 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தார். வந்து இவருடைய பெண்ணோட ஜாதகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது வீட்டில் செவ்வாய், சனி, சூரியன் 3 கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறதால திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் வந்தார். ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8வது வீட்டில் செவ்வாய் இருந்தாவே செவ்வாய் தோஷம், அதுவும் இல்லாமல் அது கூட சனி சூரியன் சேர்ந்தது வந்து கடுமையான தோஷம், திருமணமே ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ரொம்ப நொந்து போயிட்டு அவர் வந்தார். ஆகிடலாம் அந்த ஜாதகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜாதகத்தில் வந்து டேட் ஆஃப் பர்த் 18/3/1998 5 மணி 1 நிமிஷம் வேலூரில் பிறந்திருக்கார். 5 மணி 1 நிமிஷம் பிஎம் பகலில் வேலூரில் பிறந்திருக்கார். அதனுடைய லேட்டிடியூடு 79.7 டிகிரி ஈஸ்ட்டு, லாங்கிடியூடு ரேகாம்சம்னு சொல்லுவோம். லேட்டிடியூடு அச்சாம்சங்கிறது 12 டிகிரி 55 மினிட். இந்த ஜாதகத்தில் பிறக்கும் போது இருக்கிற தசை குரு தசை 2 வருஷம் 3 மாதம் 14 நாள். நடப்பு தசை, அதாவது எங்கிட்ட பார்க்கும்போது இப்போ ஓடக்கூடிய தசை புதன் தசை சூரிய புத்தி, அப்போ பார்க்கும்போது சுக்கிர புத்தி இருந்தது. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து உங்களுக்கு சிம்ம லக்னம், லக்னத்திலே ராகு 7 கேது, அது ஒரு பெரிய தோஷமாக, அது ஒரு பயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8வது வீட்டில் செவ்வாயும் சனியும் 2வது சூரியன், அது மட்டும் இல்லாமல் நீச்சம் பெற்ற புதன் வேறு. அப்போ ரொம்ப ஒரு பயநிலையோடு வந்திருந்தார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஜாதகம் வந்து இவருக்கு மட்டுமே சொந்தமான ஜாதகம் இல்லை, இந்த ஜாதகம் வந்து இது ஒரு பொது ஜாதகம், அதனால் இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஜாதகம் 1998 கிட்டத்தட்ட மார்ச் மாதம் பிறந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் இதே மாதிரி கிரக நிலை தான் இருக்கும், பெரிய அளவுக்கு மாறாது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் வருடக்கோள்கள், குரு, கேது, ராகு, சனி, 4 கிரகங்கள் 1998 பிறந்தவர்கள்லாம் இப்படி தான் இருக்கும். அதனால் இது இவருடைய ஜாதகம் இல்லை, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பொது ஜாதகம். இந்த பொது ஜாதகத்தை வைத்து கொண்டு தனி மனிதருக்கு பலன் நிர்ணயிப்பது துல்லியமாக வராது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் நம்ம யூடியூப் சேனலில் பார்ப்பாங்க. சும்மா ராசி பலன், நட்சத்திர பலன், வார பலன், மாத பலன்லாம் நம்ம சொல்கிறது இல்லை, ஓகேங்களா? அது பிரபல ஜோசியர்கள் சொல்லுவாங்க, நமக்கு அது தேவையில்லை. அப்போ தனிப்பட்ட இந்த ஜாதகத்தில் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த ஜாதகத்தை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கூட்டுங்க, ஒரு 3/4 மணி நேரம் கூட்டுங்க. அதாவது 5:1 பதிலாக 4:15 போடுங்க, இல்லை 5:45 போடுங்க, இதே ஜாதகம் தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் 18/3 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 19/3 போடுங்களேன். 19/3/1998 இதே 5 PM போட்டாலும் இதே ஜாதகம் தான். அதனால தான் சொல்கிறேன், இது பொது ஜாதகம். இது ஒரு தனி மனித பலனை நிர்ணயிக்க இதை பயன்படுத்தக்கூடாது. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலனை தராது, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம கேபி முறையில் இந்த ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணி பலன் சொல்கிறேன்னு பார்ப்போம், ஓகேங்களா? அதாவது ஒரு தனிப்பட்ட ஜாதகம் என்பது அந்த ஜாதகத்துடைய 2 கிரகத்தோட சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை, அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகங்களுடைய இருப்பிடத்தில் இருக்கிற ஆட்சி, உச்சம், நட்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம், ஏன் ஒரு அரை மணி நேரத்தில், ஒரு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு மாறாது. அதனால் இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் சொல்ல இந்த மெத்தடாலஜி ஒத்து வராது. அப்போ இவருக்கு மட்டுமே உரிய ஜாதகம் என்பது இவருடைய லக்ன பாவம் எங்கே ஆரம்பிக்கின்றதோ அதை வைத்து, ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வேகமாக நகரக்கூடிய கிரகம் எதுனா சந்திரன், அதை விட வேகமாக நகரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம். அப்போ லக்னத்தை வைத்து பலன் சொல்கிறோம். அப்போ லக்னம் என்பது 2 மணி நேரம் இருக்குன்றதால அந்த 2 மணி நேரத்தில் பிறந்தவங்க அனைவரும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் எந்த டிகிரியில் ஆரம்பிக்கின்றதோ அங்கே தான் பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு ஜாதகத்துடைய லக்ன பாவத்துடைய ஆரம்ப முனை, அந்த ஆரம்ப முனை தான் அந்த ஜாதகத்துடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள்
அந்த வீட்டோட நுழைவு வாயில் மாதிரி. ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகின்றதோ அங்கேயே நிர்ணயிக்கப்படுகிறது. இதுதான் ஜோதிடத்தோட முக்கியமான ரூல். அப்போ ஒரு பாவம் எங்கு ஆரம்பிக்கிறதோ அங்கேயே அந்த பாவத்துடைய கொடுப்பனை நிர்ணயிக்கப்படுகிறது. அதை வச்சு தான் இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஜாதகத்தில் கேபி முறையில் கணிச்சு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் 14 டிகிரி 19 மினிட், அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் அதிலே இருக்குது பார்த்துங்க. அதாவது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு நோட் எடுத்து நான் சொல்கிறது இது அப்படியே எடுத்துக்கங்க, ஒரு நோட் எடுத்து எழுதிக்கங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது லக்ன பாவம் 14 டிகிரி 19 மினிட்டு சிம்மத்தில், ஓகேங்களா. ரெண்டாவது வீட்டோட ஆரம்ப டிகிரி 14 டிகிரி 10 மினிட்டு கன்னியில். இந்த மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளை நான் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி கிரகங்களை பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு மீனத்தில் 3 டிகிரி 50 மினிட்டு, செவ்வாய் அதே மீனத்தில் 16 டிகிரி 49 மினிட். இந்த மாதிரி கிரகங்களுடைய பாகையும் இங்கே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கிரகங்களுடைய பாகையும் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளும் உலகத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும், இன்னொருத்தருக்கு இருக்காது. வேணா இதே டேட் ஆஃப் பர்த் டைமை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலூருக்கு பதிலாக திருச்சின்னு போடுங்க, லக்னத்தோட ஆரம்ப டிகிரி மாறும். லக்னத்தோட ஆரம்ப டிகிரி மட்டும் இல்லை, 12 பாவத்தோட ஆரம்ப முனையிலும் ஸ்லைட்டாக மாற ஆரம்பிச்சிடும். கோயம்புத்தூர்னு போடுங்க, மாற ஆரம்பிச்சிடும். ஏன் சென்னையிலே போடுங்களேன், ஸ்லைட்டாக கொஞ்சம் மாறிடும். அதனால தான் திரும்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. இப்போ இந்த ஜாதகத்தில் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளையும் இதே நான் போட்டுட்டேன். இப்போ இந்த ஜாதகத்தில் கேபி முறையில் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் சென்னை குன்றத்தூரில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. இது சம்மந்தமாக எனக்கு வேண்டாம், எனக்கு கால் பண்ணலாம். அதேமாரி ஆன்லைன் பயிற்சியும் நடைபெறுகிறது. இதுக்குனால வெப்சைட், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். கால் பண்ணால் நான் தான் எடுப்பேன். இதுக்குன்னு ஒரு ஆள்லாம் போட்டு நம்ம அது மாதிரி பண்ணுறதில்ல, நானே உங்களுக்கு அட்டன் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை 2 மணி முதல் 5 மணி வரை ஒரு சேவை மனப்பான்மையோட ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்கள மீட் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு எங்களுடைய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் யார் ஒன்றா அதை கலந்துக்கலாம். எங்கள் பயிற்சி மையத்தில் படிக்காத மாணவர்கள் கூட இந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்கள், வாசகர்கள் யார் ஒன்றா கலந்துக்கலாம். 2 மணி முதல் 5 மணி வரைக்கும் நடைபெறும். கிட்டத்தட்ட நம்ம பயிற்சி மையத்தில் ஒரு 100 பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அதனால் புதுசாக வரவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் மேப்பை அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம போவோம். இந்த ஜாதகத்தில் 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் இதான். அதாவது லக்ன பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் சுக்கிரன். ஆரம்ப முனைங்கிறது இந்த ஜாதகத்தில் லக்னம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா சிம்ம ராசியில் 14 டிகிரி 19 மினிட். அப்போது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் லக்னம் ஆரம்பிக்கிறது. அந்த பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும் போது லக்னத்துடைய நட்சத்திரம் சுக்கிரன், உபநட்சத்திரம் சுக்கிரன், உப நட்சத்திரம் ராகு. இந்த மாதிரி 12 பாவத்தோட ஆரம்ப முனையோடைய அதிபதிகளை கொடுத்துருக்கேன். இதில் ஆரம்ப முனைகளில் பாவ உபநட்சத்திரம் தான் அந்த பாவத்தோட விதியை நிர்ணயிக்கிறது. அதை தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். 1வது வீடு உபநட்சத்திரம் சுக்கிரன், 2வது வீடு உபநட்சத்திரம் குரு அப்படின்னு 12 பாவத்தோட உபநட்சத்திரங்களை நம்ம போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கிரகத்தோடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் இங்கே போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிரகத்துடைய நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் திரும்பவும் சொல்கிறேன், உலகத்தில் ஒரே நபருக்கு தான் இருக்கும், இன்னொருத்தர் நபருக்கு இருக்காது. உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை நீங்கள் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ கூட்டும் போது ஏதாவது ஒரு பாவ முனையோட உபநட்சத்திரங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பாவத்தோட கொடுப்பனை மட்டும் அந்த நபருக்கு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இரட்டை குழந்தைகள் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழாமல் அவர்களுக்குள்ள சில ஒற்றுமை இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் அந்த வேறுபாடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த 2 நிமிடத்தில் ஏதாவது ஒரு பாவமுனை மாறுவது தான் அங்கே காரணம். இப்போ இந்த ஜாதகத்தில் முதல்ல எந்த விஷயத்தை எடுத்தாலும் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த பாவத்தோட கொடுப்பனை எப்படி இருக்குது, இந்த ஜாதகத்துக்கு திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு கொடுப்பனை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்குறோம். இந்த ஜாதகத்தில் 7வது பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் தான் கொடுப்பனையை நிர்ணயிக்கிறது. 7வது பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் புதன். இந்த புதன் இந்த ஜாதகத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரத்தில் சூரியனோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இங்கே எழுதியிருக்கோம், புதனுடைய நட்சத்திரத்தில் சூரியனோட உபநட்சத்திரம். நீங்கள் இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புதன் இந்த ஜாதகத்தில் மீன ராசியில் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் 22 டிகிரியில் இருக்கும். அதனுடைய நட்சத்திரம் புதன், உபநட்சத்திரம் சூரியன்.
இதுக்கப்புறம் இந்த புதன் இவருக்கு எப்படி வேலை செய்யணும்? இந்த புதன் வேற எதனா வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறோம். புதன் வந்து 7வது வீட்டுக்கு உபநட்சத்திரமான புதன் வேற எந்த வீட்டுக்கும் வரல, அதனால 7 மட்டும் போட்டுரும். மீண்டும் அதே புதன் 7 மட்டும் போட்டுரும். இதுக்கப்புறம் சூரியன், இந்த புதன் என்ற உபநட்சத்திரம் சூரியன் இருக்கு இல்லையா, இந்த சூரியனை பார்க்கும்போது பாவ முனைகள் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. அதுக்கப்புறம் பாவ உபநட்சத்திரத்தில் இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவில் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறோம், அங்கேயும் இல்லை. அடுத்து இங்கே பக்கத்தில் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறோம், எங்கேயும் இல்லை. அப்போ பாவ முனைகளில் இல்லாத போது அது எங்கே உட்காந்துட்ருக்குன்னு பார்க்கணும். இந்த ஜாதகத்தை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சூரியன் என்பது இந்த ஜாதகத்தில் மேலோட்டமாக பார்க்கறதுக்கு 8வது வீட்டில் இருந்தாலும் சூரியன் 7வது வீட்டில் தான் இருக்குது. அதாவது 8வது டிகிரி வந்து 14 டிகிரி 10 மினிட்ல இருக்கும். ஆனால் சூரியன் பாருங்கள், 8வது வீட்டோட ஆரம்ப முனை வந்து உங்களுக்கு மீன ராசியில் 14 டிகிரி 10 மினிட்ல இருக்கும். ஆனால் சூரியன் வந்து 3 டிகிரி 50 மினிட்ல இருக்கும். அதனால் 7வது வீட்டில் தான் இருக்குது, அதான் 7ன்னு போட்டிருக்கோம். அப்போ நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒரே பாவம், நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்கவில்லை, அப்போ 7 தான். அப்போ கொடுப்பனை பலமாக உள்ளது. 7வது பாவம் எந்த விதத்திலையும் 6, 8, 12 தொடர்பு கொள்ளவில்லை. அப்போ 7வது பாவம் 7 தொடர்பு கொள்றதால தனக்கு சமமான நபரை திருமணம் செய்து கொள்வார். 7வது வீட்டு உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறதால, உதாரணத்துக்கு இந்த ஜாதகர் வந்து ஒரு ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறார். இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து மாதத்துக்கு அவங்க வயசு வந்து ரொம்ப கம்மியான வயசு தான், ஒரு 27 வயசு தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது 2025 மே மாதம் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 வயசில் அப்பயே அவங்க 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் அது பின்னாடி நான் சொல்கிறேன். நான் 7வது வீட்டு உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறதால வரக்கூடிய கணவரும் இதே மாதிரி ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருப்பார். ஏன்னா புதன் வந்து ஐடி துறைக்கு காரணம். தனக்கு சமமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த 7வது பாவம் 6 தொடர்பு கொள்ளும்போது நம்மை விட ஒரு பலம் குறைந்தவங்க, நாம தான் டாமினேட் பண்ணுறோம் 7வது பாவம். ஏன்னா 7க்கு அது 12வது பாவமாக போயிடும், 6ங்கிறது. ஆனால் 7ங்கிறது ஜாதகருக்கு சமமான நபர்கள். சமம் 7வது பாவத்தில் நிறைய காரகம் இருக்குது, அதில் ஒரு காரகம் சமம். அதனால தான் காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் துலா ராசி, காலப்புருஷத்துக்கு தத்துவத்தின் அடிப்படையில் துலா ராசிக்கு நம்ம தராசு கொடுத்துருக்கோம். அப்போ இதே ஐடி துறையில் வருவாங்க, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. ஏன்னா அந்த 7 வேலை செஞ்சாவே 8, 12 வேலை செய்யாது. அப்போ 7வது பாவம் எந்த விதத்துலேயும் 6, 8, 12 தொடர்பு கொள்றதால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் என்னென்னா, நீங்கள் இந்த 8வது வீட்டில் வந்து சனி, செவ்வாய், சூரியன் நீச்சம் பெற்று புதனோட சேர்ந்துருச்சுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். இந்த ஜாதகத்தில் கொடுப்பனை பலமாக உள்ளது. இதுக்கப்புறம் பாவ காரகத்தை பார்த்துட்டு கிரக காரகம் ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய உபநட்சத்திரம். நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் உபநட்சத்திரம் தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்போது அதுவும் புதனாகவே வந்துடுச்சு. அப்போ நம்ம இங்கே புதன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 7வது வீட்டுக்கு சப்ளாட். இந்த செவ்வாய் என்ற கிரகம் பாவ முனைக்கு எங்கேயும் வரலை. அதனால் ஜாதக கட்டத்தில் எங்கே உட்காந்துட்டு இருக்குன்னா 8வது வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு. அந்த 8 நம்ம போட்டுட்டோம். அப்போது இந்த 8வது வீடுங்க வேலை செய்யாது. ஏன்னா நட்சத்திரம் காட்டிய பாவம் உபநட்சத்திரம் காட்டிய பாவம் 7 தொடர்பு கொள்றதால 8க்கு 12வது வீடுங்கிறதால இங்கே 8 தான் வலுவாக வேலை செய்யுது, 7 தான் வலுவாக வேலை செய்கிறது. அப்போ என்ன, பாவ காரகமும் கிரக காரகமும் 7 தொடர்பு கொள்றதால இங்கே மன வாழ்க்கைக்கு பிரமாதமான அமைப்பு. இங்கே திருமணத்தில் தோஷமே இல்லை. ஏன்னா 7வது பாவமோ அல்லது செவ்வாயோ 6, 8, 12 தொடர்பு கொண்டால் தான் பிரச்சனை. அதில் கூட 6 தொடர்பு கொண்டால் நாம் டாமினேட் பண்ணுவோம், ஜாதகர் டாமினேட் பண்ணுவாங்க. 8, 12 தொடர்பு கொண்டால் தான் பிரச்சனை. இங்கே 8, 12 இல்லாமல் அதை தடுக்கக்கூடிய 7 இருக்கிறதால இந்த ஜாதகத்துக்கு கொடுப்பனை பலமாக உள்ளது. உடனே அவர் கேட்டார், அப்படின்னா ஏன் சார் கூட வந்த என்னுடைய மாணவர் தான் அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னும் போது 27 வயசு ஆச்சே சார். அதாவது இந்த ஜாதகம் கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி வந்ததால் அப்போ நடந்த விஷயத்தை அப்படியே நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ ஒரு திருமணம் ஆச்சுது, இப்போ தான் பத்திரிக்கை போன வாரம் தான் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துட்டு போனாங்க. இந்த ஜாதகத்தையும் நீங்கள் யூடியூப்பில் போகிறதால போடலான்னு சொன்னதால் தான் நான் போட்டிருக்கேன். அப்போது ஏன் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது தசாபுத்தி காரணமாக இருக்கும். அதாவது பாவகாரகம் என்பது 40%, பாவகாரகம் 40%, கிரக காரகம் 40%, லக்ன கொடுப்பனை என்பது ஒரு 15லேருந்து 20% எடுத்துக்கலாம். 15%, 9ஆம் பாவ கொடுப்பனை 5% எடுப்போம் நம்ம ஒரு கொடுப்பனை நிர்ணயிக்கும் போது. ஆனால் பாவமும் கிரகமும் நல்லா இருந்தாவே லக்ன கொடுப்பனைலாம் போக வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் லக்ன கொடுப்பனை என்னன்னு பார்த்துடலாம். லக்ன கொடுப்பனைன்னு பார்க்கும்போது லக்ன உபநட்சத்திரம் சுக்கிரன். அதாவது இந்த கொடுப்பனை என்பது இவருக்கு மட்டுமே உரிய அமைப்பு.
ஒரு ஜாதகம் எடுக்கும்போது முதல்ல கொடுப்பினையை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தசாபுத்திக்கு போகணும். அப்போ இந்த ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம் சுக்கிரன், லக்னத்துக்கு மட்டும் இல்லாமல் 3, 5, 9க்கு வரார், அதை போட்டாச்சு. அவர் நின்ற நட்சத்திரம் சந்திரன். சந்திரன் வந்து இந்த ஜாதகத்தில் 2, 6, 10க்கு வரார். சந்திரன் வந்து இந்த ஜாதகத்தில் பாவ முனைகளை உபநட்சத்திரமாக எங்கேயும் இல்லை, பாவ உப நட்சத்திரத்திலையும் இல்லை, நட்சத்திரமாக 2, 6, 10 வரார். அதான் இங்கே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சனி இந்த ஜாதகத்தில் 10வது வீட்டு உபநட்சத்திரம், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ இங்கே நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுக்கவில்லை. அப்போ 2, 6, 10 அப்படியே வந்துருக்கு. அப்போ இந்த 6 இருக்கிறதால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ன கொடுப்பினை திருமணத்துக்கு கொஞ்சம் தடுக்குது. ரொம்ப தடுக்கலை, ரொம்ப தடுத்துருந்தால் 8, 12 கூட வந்துடணும். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் சொல்கிறேன், பாவ கொடுப்பினை கிரக கொடுப்பினை 80% வந்துடுறதால லக்ன கொடுப்பினையில் இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். அவ்வளோதான ஒழிய நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவ கொடுப்பினையும் கிரக கொடுப்பினையில் ஏதாவது ஒன்று கெட்டு இருக்கும்போது தான் லக்ன கொடுப்பினையுடைய தயவு நமக்கு தேவைப்படும். அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் தற்போது நடக்கிற தசாபுத்திக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி, அதாவது இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது இங்கே வந்து மாற்றி நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பாவத்தோட ஆரம்ப முனையை மட்டும் எடுக்கிறதால நீங்கள் பார்வை, சேர்க்கை, வக்ரம், பரிவர்த்தனை, புணர்ப்பு, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் கொண்டாந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சந்திரனை லக்னமாக வைத்து பார்க்குதல் அப்படிங்கிறது அது ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா 2 நாளில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருக்கிறதால தான் நம்ம ஜோதிடம் வளராமல் இருக்கும். முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. ஒரு நாளைக்கு 12 குழந்தைலாம் பிறக்கலை, ஒரு மாதத்தில் 12 குழந்தைலாம் பிறக்கலை. நீங்கள் உதாரணத்துக்கு இந்த சார்ட் எடுத்திங்கன்னா அந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்கும் இந்த லக்னத்தில் ஒரே மாதிரி தானே இருக்கும். புத்திசாலித்தனமாக சந்திரன் 2 நாளைக்கு மாறுதுன்னு வாதம் பண்ணுவாங்க ஒரு சிலர். சந்திரனை விட்டுருங்க, மீதி கிரகங்களாம் அப்படியே தானே இருக்கும் மெஜாரிட்டியாக. அதனால் இதெல்லாம் பொதுத்தன்மை வாய்ந்தது. அப்போ ஜாதகத்தில் அவர்களுக்கு மட்டுமே உரிய பாவ முனியை வைத்து பார்க்கும்போது தான் நம்ம தனித்தன்மை உண்டாக்க முடியும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு தசாபுத்திகளை போவோம். கொடுப்பனை என்பது நன்றாக வலுவாக உள்ளது. ஏன்னா 9ஆம் பாவ கொடுப்பனை கொஞ்சம் பலவீனம், ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. அப்போ இருந்தாலும் லக்ன கொடுப்பனை, அதாவது பாவ கொடுப்பனைக்கு 40 மார்க்கு, கிரக கொடுப்பனைக்கு 40 மார்க்கு, லக்னத்துக்கு 2, 6, 10ங்கிறதால 15 மார்க்குக்கு ஒரு 5 மார்க் போட்டுடலாம். 9ஆம் பாவ கொடுப்பனை 5 மார்க்குக்கு 1 மார்க், அப்படி பார்க்கும்போது 86% இந்த ஜாதகத்துக்கு வந்துடுது. பிரமாதமாக இருக்கு. அப்போ தசாபுத்தி, அதாவது கொடுப்பனை என்பது திரும்ப திரும்ப நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், கொடுப்பனை என்பது ஒரு காஞ்சி போன விறகு கட்டை மாதிரி, தசாபுத்தி என்பது ஒரு கல்புரம் மாதிரி. அந்த விறகு கட்டையில் ஒரு கல்புரம் போட்டு நம்ம கொளுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்புரம் எரியும் போது காஞ்சி போன விறகு கட்டி எரிய ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் கொடுப்பனை வலுவாக உள்ளது. தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் தசாபுத்தி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிறக்கும் போது 2 வருடம் 3 மாதம் வரைக்கும் குரு தசை, அப்புறம் சனி தசை 19 வருஷம். அப்போ 21 வயசில் அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தசாநாதன் வந்து திருமணத்துக்கு தடுக்கிறாரான்னு பார்க்கணும். தசாநாதன் என்பது புதன், இந்த புதன் என்பது வலுவாக உள்ளது. அப்போ தசாநாதன் திருமணத்தை தடுக்கவில்லை. 19 வயசில், அதாவது 21 வயசில் இருந்த இந்த தசாநாதன் புதன் வந்து திருமணத்தை தடுக்கலை. ஆனால் அவங்க பிஏ படித்தப்போ தான் முடிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. இதில் லக்ன கொடுப்பனையும் 9ஆம் பாவ கொடுப்பனையும் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் 21 வயசில் நம்ம திருமணம் பண்ணுறதுலாம் இல்லை யாரும், இப்போது காலம் மாறி போச்சு. அப்போ உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க. அப்போ புதன் தசை புதன் புத்தி நல்லா இருந்தாலும் கூட அவங்க கவனம் ஃபுல்லாக உத்தியோகம் அப்படிங்கிற வகையில் அவங்க அதில் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் தோராயமாக சொல்கிறேன், 21 வயசில் அவருக்கு, அது 19 வருஷம் சனி தசைன்னு பார்க்கும்போது 22 வயசில் 21 வயசு தான், 21 வயசில் அவங்களுக்கு சனி தசை முடியுது, புதன் தசை ஆரம்பிக்குது. ஒரு 2.5 வருஷம் வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் தசை புதன் புத்தி, அதாவது புதன் தசை புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி வருது. கேது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் அவ்வளோ வலுவாக இல்லை. கேது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே போட்டுடுறேன். கேது இந்த ஜாதகத்தில் 11ஆவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருது, 11ன்னு போட்டுக்கலாம். நான் அப்படியே கீழே போட்டுடுறேன். ஸோ இங்கே தெளிவாக போட்டுடுறோம். கேது ராகுவோட நட்சத்திரத்தில் சுக்கிரனோட உபநட்சத்திரத்தில் கேது 11ஆவது வீட்டு உபநட்சத்திரம்.
இந்த கேது வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. ராகுவோட நட்சத்திரத்தின்னு பார்க்கும்போது ராகு இந்த ஜாதகத்தில் அப்படியே பார்க்கும்போது 8வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் வராரு. 8, 12. அதுக்கப்புறம் சுக்கிரன் ஏற்கனவே பார்த்த மாதிரி 1, 3, 5, 9. 1, 3, 5, 9ன்னு இருந்தால இங்கே கேது தசை முதல் 6 மாதம் 8, 12 வேலை செய்யும். கடைசியாக 1, 3, 5, 9 வேலை செய்யும். அப்போ இந்த கேது தசை வந்து கேது புத்தி, அதாவது புதன் தசையில் கேது புத்தி என்பது ஒரு வலுவான நிலையில் இல்லை. இல்லைங்களா? அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி என்ன காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுத்திகளோட நான் ஸ்க்ரீனில் இங்கே பக்கத்தில் போடுறேன், பார்த்துங்க. இந்த ஜாதகத்துடைய தசாபுத்திகளை இந்த சுக்கிர புத்தி 24/11/2022 29/5/2025 வரைக்கும் சுக்கிர புத்தி. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் வலுவாக 2, 6, 10 தொடர்பு கொள்றதால இந்த சுக்கிர புத்தி வந்து திருமணத்தை தடை செய்கிறது. ஆனால் இந்த சுக்கிர புத்தியில் அவங்க ப்ரமோஷன்லாம் நல்ல டாப் லெவலில் போயிட்டாங்க. நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டராக போயிட்டு நல்ல ஒரு சம்பாத்தியம். கிட்டத்தட்ட சுக்கிர புத்தி வரும்போது 25 வயசு. அந்த 25 வயசுலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பயே ஒரு 1.5 lakhs கிட்ட சம்பாதிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலியாக வைக்கிறாங்க. ஆனால் எப்பவுமே இந்த 6வது பாவம் 6, 10 என்பது உத்தியோகத்தை உயர்த்தினாலும் கூட அது 7வது பாவத்துக்கு மைனஸ் பாயிண்ட்டுங்கிறதால அந்த நேரத்தில் தான் அவங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வருகின்ற வரன்கள் எல்லாம் இவரை விட தகுதி கம்மியாக வர்றதால அது முடியல. எப்போவுமே 6வது பாவம் 7க்கு 12வது பாவமாக இருக்கும்போது நாம் தான் நிறைய ஜாதகத்தை ஒதுக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் இந்த பெண்ணுக்கு சரியான அமைப்பு வரல. இப்போ இந்த சுக்கிர புத்திக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய புத்தி. சூரிய புத்தி வந்து 24/9/2025 முதல் 1/8/2026. இந்த சூரிய புத்தி நிச்சயமாக திருமணத்துக்கு சாதகமாக இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த சூரிய புத்தி நிச்சயமாக திருமணத்துக்கு சாதகமாக இருக்கும். இந்த சூரிய புத்தியில் டெஃபினட்டாக திருமணம் உண்டு. ஏன்னா இந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து சனியோட நட்சத்திரத்தில், சனியோட உபநட்சத்திரம், அதாவது நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் உப நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ உப நட்சத்திரம் புதன். ஏற்கனவே பார்த்துருக்கோம், சூரியன் வந்து 7வது வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் நின்ற நட்சத்திரம் சனி 10வது வீட்டுக்கு உபநட்சத்திரம், இங்கேயும் சனி. புதன் 7வது உபநட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது நட்சத்திரம் காட்டிய பாவம் 10வது பாவமும் வேலை செய்யும், 7வது பாவமும் வேலை செய்யும். அப்போ 10வது பாவம் முதல் பகுதி, 7வது பாவம் 2வது பகுதி. அப்போ இந்த சூரிய புத்தி ஆரம்பித்து 2வது பார்ட்டில் சூரிய புத்தி வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கு இல்லையா? அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னா 2025 செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் கூட்டுங்க. அதாவது கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச்சுக்கு மேலே டெஃபினட்டாக திருமணம் ஆகும். இந்த பீரியட் வந்து சாதகமாக உள்ளது. இந்த சூரிய புத்தியில் டெஃபினட்டாக திருமணம் ஆகும். ஏன் டெஃபினட்டாக திருமணம் ஆகும்னா, ஏற்கனவே இந்த ஜாதகத்தில் கொடுப்பனை வலுவாக உள்ளது, பாவ கொடுப்பனையும் நல்லா இருக்கிறது, கிரக கொடுப்பனையும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தசை கொடுப்பனை அப்படிங்கிற அமைப்பு நல்லா இருக்குது. அதனால் இந்த சூரிய புத்தியில் டெஃபினட்டாக திருமணம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் 7வது வீட்டு சப்ளாடு புதனாக இருப்பதால் ரொம்ப வயசு அதிகமான மாப்பிள்ளலாம் இருக்காது. அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா புதன் என்ற கிரகம் வந்து இளமையை குறிக்கிற கிரகம். இந்த ஜாதகத்தில் நல்ல 7வது வீட்டையே அது தொடர்பு கொள்றதால, பொதுவாக 7வது பாவத்தோட உபநட்சத்திரம் 7வது வீட்டையே தொடர்பு கொள்ளும்போது கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரே நிறம், ஒரே உயரம், கொஞ்சம் தான் வித்தியாசம், ஒரு பொருத்தம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும். இதே 6 தொடர்பு கொள்றதா 2 பேருக்கும் சமமாக ஒரு நல்ல ஒரு பொருத்தமான ஜோடியாக எடுக்க முடியாது. இந்த ஜோடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வார்த்தை ஜோடி, அந்த ஜோடி அப்படிங்கிறது 7வது பாவத்தோட காரகம். அப்போ 7வது பாவம் வந்து உங்கள் 7ஐயே தொடர்பு கொள்றதால ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்கும். 2வது புதன் வந்து இளமையை குறிக்கிற கிரகம். இதே 7வது வீட்டு உபநட்சத்திரம் சனியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வயது மூத்த ஒரு அந்த காலமாக தான் கிட்டத்தட்ட 10 வருஷம் கூட சொல்லலாம். இந்த காலத்தில் 5 வயசுன்னு சொல்லலாம். காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்தணும். இங்கே புதனாக இருக்கிறதுல இவருக்கு என்ன வயசோ அதே வயசில் அதிகபட்சமாக போனால் ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு தான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் இல்லை சார், இந்த ஜாதகத்தில் புதன் வந்து பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் இருக்கும். அப்போ புதன் தசை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப பயமுறுத்துனாங்க. சனியும் 8வது வீட்டில் இருக்குது. சனி தசையில் நல்லா படித்தது பொண்ணு, ஆக்சுவலாக நல்லா படித்தது, காலேஜ் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டராக இருந்திருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனாங்க. அப்போ சனி 8வது வீட்டில் இருக்குன்னு சொல்லும் போது நாங்களாம் பயந்துருந்தோம்.
உடனே என்ன பண்ணிட்டாங்க, 6 கூடையும் 8 போனால் அது விபரீத ராஜயோகம் சொல்லி பயமுறுத்து ஒரு மாதிரி சமாதானம் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் புதன் வந்து 8வது வீட்டில் போயிட்டு நீச்சமாக போனதால் அது ஒரு பயம். 2வது நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு கேந்திரத்தில் கூட எந்த கிரகம் இல்லை, அப்போ நீச்ச பங்கம் ஆகலன்ட்டு அது ஒரு பயம் இருந்தது. ஆனால் புதன் தசை ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு உத்தியோகம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சனி 8வது, அதாவது இந்த செவ்வாய் 8வது வீட்டில் இருக்கிறது சூரியனோட போய் சேர்ந்து இருக்கிறதால தான் எங்களுக்கு பயமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த ஜாதகத்தில் சூரியனும் புதன், இந்த சூரியன் புதன் அப்படின்ற கிரகம் செவ்வாய், இது எல்லாம் நல்ல வலுவான கிரகங்கள். இந்த கிரகம் வந்து அவருக்கு பிரச்சனையே தராது. இந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்த அளவுக்கு வலுவானது அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அந்த வகையில் இப்போ தான் அவருக்கு திருமணம் நடந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா 20/4/2026 திருமணம் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நடந்த தசா புத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் தசை ஏற்கனவே 7 தொடர்பு கொள்ளுது, சூரிய புத்தி 7-10 தொடர்பு கொள்கிறது. அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்தரம், அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்தரம் வந்து உங்களுக்கு சனியோட அந்தரம் வந்து புதனுடைய அந்தரம். தசாபுத்தி அந்தரத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டி. அப்போது புதன் தசை புதன் தசையில் சூரிய புத்தியில் அப்போ நடந்த அந்தரம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அந்தரம். அப்போ தசையில் 7, புத்தியிலே 7, அந்தரத்தில் 7 வலுவாக இருக்கிறதால அங்கே திருமணம் நடைபெற்றது. அதனால் நம்ம 7வது வீட்டில் போய் 8வது வீட்டில் உங்களுக்கு செவ்வாயும் சனி, ஏன்னா பொதுவாக செவ்வாய் தோஷங்கிறது 8வது வீட்டில் இருக்குது ஆபத்துன்னு ஒரு 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 பயமுறுத்துவாங்க. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். செவ்வாய் தோஷங்கிறது என்ன, லக்னத்துலேயோ 2லேயோ 4லேயோ 7லேயோ 8லேயோ 12லேயோ இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், 12 கட்டத்தில் 5 கட்டத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம்னா அது மட்டுமா சொல்லுவாங்க? சந்திரன்லேருந்து பாருங்கள், அதுலேயும் அதே மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் சில நாணவான்கள் சொல்லுவாங்க சுக்கிரன்லேருந்து பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட 175 பேருக்கு வந்துருமே. இது மட்டுமா? சனியோட பார்வை, சனியோட சேர்க்கை. சில ஜோசியர் இருக்காங்க, அவங்க பெரிய ஜோசியருங்க, சனின்னாவே அப்படியே கெட்ட கிரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சனியை பூச்சி திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஜாதகம் என்பது, கிரகங்கள் என்பது பொதுவானது. இந்த நேரத்தில் உலகத்தில் பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்கும் ஒரே எல்லார் ஜாதகத்துலையும் கிரகங்களுடைய பாகை ஒன்றா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ எது மாறுபடுதுன்னா லக்னத்துடைய ஆரம்ப டிகிரி தான் மாறுது. அந்த ஆரம்ப டிகிரியை வைத்து பலன் சொல்லக்கூடியது தான் சரியாக இருக்குமே ஒழிய வெறுமனே கிரகங்களுடைய சேர்க்கை, கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய இருப்பிடம், இது எல்லாமே அந்த மாதத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும், எந்தெந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குன்னு நான் லிஸ்ட்டு நானுங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 7-10 தொடர்பு கொள்கிறது. அப்போது திருமண வாழ்க்கைக்கு சூரியன் என்பது பிரச்சனையை தராது. சந்திரன் வந்து 7வது வீட்டை தொடர்பு கொள்கிறது, சந்திரனும் நல்ல கிரகம். செவ்வாய் 7வது வீட்டை தொடர்பு கொள்கிறது, புதன் 7வது வீட்டை தொடர்பு கொள்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய 4 கிரகங்களும் எந்த விதத்திலையும் 6, 8, 12 தொடர்பு கொள்ளவில்லை என்பதால் 7வது வீட்டையே தொடர்பு கொள்றதால இந்த 4 கிரகத்தோட தசா புத்தி அந்தரத்தில் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு நட்சத்திர வழியாக 8-12, குரு நின்ற நட்சத்திரம் ராகு, உபநட்சத்திரம் சுக்கிரன். நட்சத்திர வழியாக 8-12, உபநட்சத்திரம் வழியாக 1, 3, 5, 9ங்கிறதால இந்த குருவோட புத்தி வரும்போதோ குருவோட அந்தரங்கள் வரும்போதோ முதல் பகுதி ஒரு 50% கொஞ்சம் வலிகள் டென்ஷன்கள் இருக்கும், 2வது பகுதி நல்லாயிடும். அப்போது இதில் 3, 9 தான் 3, 9, 12 தான் வலுவான குறிகாட்டிகள். ஏன்னா நட்சத்திரம் காட்டிய அந்த 8வது வீட்டுக்கு 8, 3 உபநட்சத்திரம் வச்சுங்கிறதால 8வது வீடு கட் ஆகிடுது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு புத்தியில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 3, 9, 12 நம்ம பார்க்கும்போது 3, 9 என்பது அகம் சார்ந்த வீடுகள், 12 மட்டும்தான் வீக்கு. அப்போ 3/1 பங்கு தான் குரு வீக்கு. குருவும் ரொம்ப மோசமான கிரகம்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சுக்கிரன் 2, 6, 10. சுக்கிரன் வந்து மனவாய்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்தாலும் ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது, பொருளாதார ரீதியை நல்லா உயர்த்திடும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி துறையில் இருக்காங்க. அதுக்கு காரணம் ஐடி துறையில் நல்லா சம்பாதிக்கிறாங்க. காரணம் இந்த சுக்கிரன் வந்து 1, 3, 5, 9
3ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வந்து அது 2, 6, 10 தொடர்பு கொள்றதால 3வது பாவம் தான் ஐடி. அந்த 3ஆம் பாவத்தோட உபநட்சத்திரம் 2, 6, 10 தொடர்பு கொள்றதால கிட்டத்தட்ட அவங்க வயசு ஒரு 27, 28 வயசு தான் ஆகுது. இப்போ இந்த வயதிலே அவங்க ஒரு டீம் லீடராக இருக்காங்க. ஏன்னா 10வது பாவங்கிறது தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியது. அப்போ இந்த சுக்கிரனுடைய பிரிவில் பொருளாதாரம் நல்லா இருக்கும், மன வாழ்க்கையில் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் அது ஜாதகருக்கு பாதிக்காது. ஏன்னா 8, 12 வந்தால் தான் ஜாதகருக்கு பாதிக்குமே ஒழிய வெறும் 6 என்பது மன வாழ்க்கையை பெரிய அளவுக்கு கெடுக்காது. மன வாழ்க்கைக்கு மத்தியமன்னு எடுத்துக்கலாம். அடுத்து சனி 2, 4, 6, 10. அப்போ சனியோட பீரியடும் பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தும். அந்த 6ல் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் லேசாக இருக்கும், ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் ராகு பிரமாதமான கிரகம் 1, 3, 5, 7, 9. அப்போ ராகு என்ற கிரகம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மீண்டும் கேது நம்ம இதுவுக்கு பார்த்த மாதிரியே குருவுக்கு பார்த்த மாதிரியே தான் கேதுவுக்கும் ஆகிடலாம். அப்போ இந்த ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது குருவையும் கேதுவையும் தவிர மீதி எல்லா கிரகமும் நன்றாக உள்ளது. அதில் மனவாய்க்கு சாதகமான கிரகம்னா கிட்டத்தட்ட 5 கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு 5 கிரகங்கள் வலுவாக உள்ளது. ஒரு 2 கிரகங்கள் அதாவது குருவும் கேது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷனையும் தந்தாலும் அவ்வளோ பிரச்சனையும் தராது. சனியும் சுக்கிரனும் பிரமாதமான கிரகம். எதுக்குன்னா பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவது. ரொம்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மோசமான அமைப்பெல்லாம் இல்லை. அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதனால் வெறும் கிரகத்தோட, ஏன்னா 8வது வீட்டில் வந்து செவ்வாயும் சூரியனும் இருந்தால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இதை சொல்ல விரும்பலை நான், தேவையில்லாம் நம்ம குழப்பத்தை உண்டு பண்ண வேணாங்கிறதுல நான் விட்டுடுறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி கட்டம் என்பது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானதுன்னு நீங்கள் புதுசாக ஜோதிடத்துறையில் பழைய ஆளுங்களை விட்டுருவோம் நம்ம. அதுவும் பிரபல ஜோசியர்லாம் சொல்லவே தேவையில்லை, அவங்களாம் அங்கே கணக்கில் எடுத்துக்கலாம் நம்ம. அவங்க வந்து ராசி பலன், நட்சத்திர பலன் இதுதான், இதை வச்சு தான் அவங்க வந்து கார்ப்பரேட் லெவலில் அவங்க பண்ணக்கூடியவங்க, அவங்களெல்லாம் விட்டுருவோம் நம்ம. புதுசாக ஜோதிடம் படிக்கிற நண்பர்களுக்கு நல்லா யோசித்து பார்க்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ குழந்தை இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் போய்ட்டு ஹவு மெனி நியூ பேபிஸ் பர்த் பர் டே அப்படின்னு கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். 3,60,000 3,80,000 குழந்தைகள் ஒரு நாளைக்கு பிறகு. அப்போ ஒரு லக்னத்தில் எவ்வளோ பேர் பிறப்பான்னு பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் டிட்டோ அதே மாதிரி தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதத்தில் இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. விதண்டாவாதம் பண்ணவங்க நான் சொல்ல வரல. ஆராய்ச்சி பண்ணக்கூடிய, அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு, நேர்மையாக சிந்திக்கிறவங்களுக்கு பாருங்கள், இதே மாதிரி தானே இருக்கும் அந்த மாதம் ஃபுல்லாக. இந்த உலகத்தோடைய இயல்பு என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. மனுஷன் இல்லை, உயிரினங்களே ஒரு உயிரினம் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. நான் திரும்ப திரும்ப என்னுடைய வகுப்பில் சொல்லக்கூடிய விஷயம்னா ஒரு காமெடியாக சொல்லுவேன். ஒரே விதையில் வரக்கூடிய மாமரத்திலேருந்து பறிக்கக்கூடிய காய்கள் அனைத்தும் எந்த ஒரு காயும் ஒரே வெயிட் இருக்காது. ஒரே கிளையில் காய்க்கிற காய்களுக்கே அந்த மாதிரி. அதே மாதிரி தான் மனிதர்களும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷனுக்கு ஜாதகம் இருக்கக்கூடாது. இங்கே யாரும் வந்து கடவுள் அருளால் யாரும் ஜாதக பலன் சொல்லலை. ஜோதிடத்துக்கு கணிதமே கண். அப்போ இந்த கணிதத்தை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் அருள் வாக்கு சொல்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து ஜாதக கட்டலாம் தேவையில்லை, ஆளை பார்த்தோன்னே சொல்லிடலாம். நீங்கள் ஆளை பார்த்தோன்னே அப்படியே சொல்லிடலாம். ஆனால் ஒரு ஜாதக கட்டத்தை வைத்து கிரகத்துக்கு வச்சு நீங்கள் பலன் சொல்லும்போது, கணிதத்தை பேஸ் பண்ணி நீங்கள் பலன் சொல்கிறீங்கன்னா ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லைங்கிறத ஒத்து தானே ஆகணும். அந்த வகையில் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு டாபிக் அடுத்த வாரம் வேற ஒரு டாப்பிக்கில் வேற ஒரு உதாரண ஜாதகத்தின் வழியாக நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.